ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு ஹாட் டாபிக் சினிமா இண்டஸ்ட்ரியில்னா கமல் சார் ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் நடிக்கிறாரு, லோகேஷ் சார் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அது உண்மையா சார்? கமல் சார் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த கதையை வந்து லோகேஷ் அவர்களும் டெவலப் பண்ணி ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரஜினி சார் சொன்னது என்னன்னா, சார் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நிறைய இருக்குது. அஜெண்டா இருக்கா அதுக்கு? அல்லது நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி இது ஒரு மாஃபியா ஒர்க் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. என்ன தான் சொன்னாங்க? இந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த ஒரு கூட்டம் எவ்வளோ பேர் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து 10,000 பேரா, 20,000 பேரா, 50,000 பேரா, 1,00,000 பேரா நம்மளுக்கு தெரியல. சார் கருப்பு வந்து போஸ்ட்போண்ட் ஆகுது, அது வந்து ஜனநாயகம் கூட இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே க்ளோஸ்ட் ஹார்ட்டாக தான் இருக்கும். மதராசிக்கு எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு? அந்த படம் வர வரையும் விட்டுருங்கப்பா. பெருசாக வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல் சார் கூலி படத்தை வந்து ட்ரிம் பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் வந்து சீன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, திருப்பி வந்து சென்சாருக்கு அனுப்பி அதை அவங்க வந்து யூஏ கேட்டதாகவும் அதுக்கு அலோவ் பண்ணுறதுனால கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறதாகவும் நியூஸ் பார்க்குறேன். சிங்கப்பூரில் நடந்திருக்கு, இங்கே இல்லை. சிங்கப்பூரில் 4 நிமிஷம் எடிட் பண்ணி அவங்க வந்து 13+ வாங்கியிருக்காங்க. அது சிங்கப்பூர் சென்சரில் அது அலௌடு. இந்தியன் சென்சரில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு படத்துக்கு நடுவில் போய் நாங்கள் போய் ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஒரு ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படத்துக்கு நாங்கள் போய் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது சென்சர் என்ன சொன்னாங்க, நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைட் பண்ணலாம், சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண பிறகு நாங்கள் இதை ரீகன்சிடர் பண்ண மாட்டோம். அதான் ரூல். நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னு அர்த்தம்னா யூ அக்செப்டட் த சர்டிஃபிகேஷன். நீங்கள் ப்ரொடெஸ்ட் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாலே இட்ஸ் ஓவர், இட்ஸ் ரெக்கார்டட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமா. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமாவில் இது வந்துடுச்சு. வீடியோ ரெக்கார்டிங்காக நாங்கள் வந்து சேட்டலைட்டுக்காக நாங்கள் வந்து ரீசென்சர் பண்ணி கொடுக்குறோம். தட்ஸ் ஒன்லி ஃபார் சேட்டலைட், நாட் ஃபார் தியேட்டருக்கு ரிலீஸ். தியேட்டருக்கு ரிலீஸ் அக்ராஸ் த கண்ட்ரி அந்த லாங்குவேஜ் வெர்ஷன் தான் வரணும். அதாவது ஒரிஜினல் லாங்குவேஜ் தமிழ் வெர்ஷன் தான் அதே ஏவி ரேட்டிங்கோட தான் வரும். தெலுங்குலேயும் வரும், மலையாளத்துலேயும் வரும், கன்னடத்துலேயும் வரும், எல்லாத்துலேயும் வரும். இப்போ இந்த ரூல் தான் சென்சர் போர்டில் எனக்கு சொன்னாங்க. இப்போ இவங்க கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்டில் சென்சர் வந்து இதை தான் சொல்ல போகிறாங்க. சார் நான் அப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரிவைசிங் கமிட்டி போனோம், ரிவைசிங் கமிட்டிலையும் வந்து ஏ தான் கொடுத்துருக்காங்க. இப்போது சென்சரில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சென்சர் போர்டு போகிறீங்க, அவங்க வந்து ஏ கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஏற்றுக்கலைன்னா நீங்கள் ரிவைசிங் கமிட்டி போகலாம். ரிவைசிங் கமிட்டி கொடுக்குற ரேட்டிங் ஒத்து வரலன்னா இங்கே ட்ரிபியூனல் போகலாம். அதுக்கு மேலே ட்ரிபியூனலும் ஒத்து வரல வச்சிங்களேன், யூ கேன் கோ டு த சுப்ரீம் கோர்ட். அது அலௌடு. இல்லை ஹைகோர்ட் போகலாம். இப்போ நடந்தது பார்த்தீங்களா, மனுஷி படத்துக்கு நடந்தது, பேட் கேர்ள் நடந்தது. இவங்கெல்லாம் பண்ணாங்க, ரிவைசிங் கமிட்டி போனாங்க, அடுத்தது வந்து ட்ரிபியூனல் போனாங்க. இப்போ எங்கே ஒன்று போயிட்டு நீங்கள் ட்ரிபியூனலில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கலாம். இப்போ பேட் கேர்ள் படத்தை வந்து பிரச்சனை போயிட்டு கடைசியில் ரிவைசிங் கமிட்டியில் வராமல் கடைசியில் ட்ரிபியூனலில் யூஏ கொடுத்துட்டாங்க. படம் இப்போ ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் 5. இப்போ மனுஷி படத்துக்கு இப்போ வந்து ஜட்ஜே பார்க்குறாரு. ஏன்னா சென்சர் வந்து 34 கட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கட்ஸை வந்து குறைக்கணும் அப்படின்னு வெற்றிமாறன் சார் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா ஏ ரேட்டிங் கொடுத்து இவ்வளோ கட்ஸ் கொடுத்தா நான் எப்படி படத்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு வரும்போது, இது ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட்டுக்கு எதிராக இருக்குது. ஸ்டேட்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்குது, நாட் ஸ்டேட் கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு எதிராக பல கருத்துக்கள் இருக்குது மனுஷி படத்தில். ஆனால் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சென்சர் போர்டில். இப்போ ரிவைசிங் கமிட்டியில் இதே சொல்கிறாங்க. இப்போ ட்ரிபியூனல் போனாலும் இதே மாட்டிக்குதுன்னு சொல்றதுக்காக அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போது இதெல்லாம் அப்போ பண்ணியிருக்கணும். எப்போ அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிபியூனல் போயிருக்கணும். இப்போ இது நடந்ததுன்னா இண்டஸ்ட்ரிக்கே நல்லது. எது இந்த மாதிரி ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ரீசென்சர் பண்ணாங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம்லாம் திருப்பி வந்துடுவாங்க. சார் எங்களுக்கு ரீசென்சர் பண்ணி கொடுங்க, நாங்கள் தியேட்டரில் திருப்பி ரிலீஸ் பண்ணுறோன்னு. அந்த ஒரு இது கோட் பண்ணுவாங்கள்ல சென்சர் போர்ட். சார் இது கொடுத்தா எல்லாருமே வந்து நின்னாங்கன்னா அப்போ நாங்கள் இதே வேலை தான் பண்ணிட்டு இருப்போம். சென்சரான படத்தை ரீசென்சர் பண்ணிட்டு இருப்போம்ல, அது எங்களால் எப்படி பண்ண முடியும்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன நடக்கும் நம்மளால தெரியல. அது வந்து சென்சர் போர்டு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் இப்போ வந்து சென்சார் கொடுக்கப்பட்டதே, அதாவது ஜெயிலர் பார்த்தவங்களா இருக்கட்டும், கூலி பார்த்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அந்த அளவுக்கு அடல்ட் கண்டென்ட் இதில் இல்லையே. இல்லை அவங்க ஏ சர்டிஃபிகேட் எது கொடுத்தாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க எனக்கு வந்து ஒரு இது திருப்பி ரீஜனல் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, இது குழந்தையோட நீங்கள் இந்த காட்சியை பார்க்க முடியுமா? இப்போது ஒரு மனிதனை உட்கார வச்சு ஒரு சேரில் உட்கார வச்சு பஸ்மமாக்குறீங்க, அவன் சாம்பல் ஆகிறான். இது குழந்தை காமிச்சா குழந்தை எப்படி ஃபீல் பண்ணும்? பயம் வருமா வராதா? அப்போ இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு குழந்தை ஒன்று ஒரு பெண் குழந்தை கேட்டாலோ ஒரு ஆண் குழந்தை கேட்டால், ஒரு ஆண் குழந்தை கேட்டு இதே பண்ண ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? நான் ஒன்று உருவாக்குறேன்னு பண்ணாலோ இல்லை ஒரு பெண் குழந்தை பார்த்துட்டு பயந்து போயிட்டாலோ எந்த அளவு பாதிக்கும்ல.
எதுக்காக 18+ பண்ணுறாங்க அப்படின்றத ஒன்று பார்க்கணும். அந்த காட்சி அமைப்பு இருக்குல்ல, அந்த காட்சி வந்து படம் ஃபுல்லாக இருக்குது. பஸ்மமாகிட்டே இருக்காங்க. கடைசியில் சார்லி சாரையும் பஸ்மமாக்குவாங்க அதே மாதிரி பண்ணி. அப்போது ஒரு காட்சி அமைப்பாகவே அது வந்து குழந்தைகள் பார்த்தாலே, வீக் ஹார்ட்டடான குழந்தைகள் பார்த்தாலே பயப்படுவோம். அது எப்படி நான் காமிக்க முடியும்? எப்படி நான் வந்து 13+ போட முடியும்? இதுதான் அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனால் அதை மாற்ற முடியாது. ஏன்னா அதுதானே கோர் கதை. அந்த கோர் கதையில் எப்படி நீங்கள் வந்து வேறு மாதிரி காமிக்க முடியும்? ஒரு ஆள் உட்கார வைப்பாங்க, அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி அப்படியே ஒரு சாம்பல் வரும்னா கையில் வரும்னா, இட் கிரியேட்ஸ் அ நியூ பயம் இல்லை, ஒரு புது மாதிரியான பயம். இதுவரை நம்ம பார்த்ததில்லை, படங்களை நம்ம பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருப்போம், ஆனால் ஒரு காட்சியில் பார்த்துருப்போம். படம் ஃபுல்லாக வருதுன்னு வச்சிங்களேன், அதுவும் பொணங்களாக எரிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு வரும்போது ஒரு பயம் உருவாங்கல்ல. இதை தான் அவங்க கன்ட்ரிஷனாக பேசுவாங்க. நான் அவங்களுக்கு சென்சர் போர்டு சப்போர்ட்டாக பேசல, ஏன்னா என்ன காரணமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இதுதான் அவங்க சொல்லுவாங்க. பெரிய படம் சின்ன படம்னா இல்லை, எல்லா படங்களுமே இந்த செகண்ட் ஆஃப் கர்ஸ் இருக்கிறதா பார்க்குறேன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அப்படிலாம் நான் பார்க்கல. செகண்ட் ஆஃப் கர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்தியன் சினிமாவில் மட்டும்தான் இந்த செகண்ட் ஆஃப்லாம் இருக்குது. இன்டர்நேஷனல் சினிமாவில் செகண்ட் ஆஃபே கிடையாது. ஒரு திரைப்படம் என்பது இப்போ மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு படமாக தான் பார்ப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா பல மலையாள படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பேக்காக போகும். கடைசி 20 நிமிஷம் தான் படம் நல்லாயிருக்கும். ஆனால் அதை உட்காந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அதை பற்றி கவலைக்கவே மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இப்போ நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸும் தெலுங்கு சினிமா ஆடியன்ஸும் தான் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரேக் பண்ணுற ஒரு அனாலிசிஸ் போயிட்டுருக்கு. அதே நீங்கள் வந்து மலையாள சினிமா எடுத்துக்கிட்டாலோ இன்டர்நேஷனல் சினிமா எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லும் போதே அதான் சார் சொல்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப தொய்வாக இருந்தாலும் லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பராக ஆகிடும் அப்படிங்கிறது. அதெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம இப்படி கட் பண்ணி பார்க்கறதோடு தான், நம்ம அனலைஸ் பண்ணுறதோடு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு படைப்பாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த படைப்பை இப்படி தான் கொண்டு போய் நிறுத்த முடியும். இப்போது ஒரு கூலி படத்தை எடுத்திங்கன்னா இப்படி தான் படைப்பை கொண்டு வந்து நிறுத்த முடியும். கடைசியில் எல்லாரையும் வந்து காலி பண்ணி கடைசியில் அவர் என்ன எதுக்காக இது பண்ணால் நம்ம அப்படி தான் காமிக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த செகண்ட் ஆஃப் கர்ஸ்ன்றதே காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு படைப்பை ஆடியன்ஸ், இங்கே இருக்கிற ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, தெலுங்கு எப்படி இருக்குது, மலையாளம் எப்படி இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எவ்ரி 10 மினிட்ஸ் அவங்க கூஸ் பம்ப் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து ஒரு விஷயம் நடக்கணும். 20வது நிமிஷம் ஒரு கதை டேக் ஆஃப் ஆகலைன்னா அவங்களுக்கு அந்த கதையில் இன்வால்மெண்ட்டே இருக்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் டிவைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்மிஷனில் பயங்கரமான பேங்க் வேணும் அவங்களுக்கு. அது பிறகு செகண்ட் ஹாஃப் டேக் ஆஃப் ஆகிடணும், உடனே டேக் ஆஃப் ஆகணும். கிளைமேக்ஸை நோக்கி 10வது நிமிஷத்தில் ஆரம்பிச்சிருந்தீங்க. அதாவது செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்த 10வது நிமிஷத்தில் கிளைமேக்ஸ் நோக்கி ஓடணும். இப்போ நீங்கள் பாருங்கள், கைதி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். செகண்ட் ஹாஃப் இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை, ஃபஸ்ட் அவர் எப்போ வந்து ஜெயிலில் அந்த இதுவாச்சோ அங்கேருந்து கதை ஓடிட்டே இருக்கும். இப்போ அவங்க அந்த மாதிரி கதையை தான் பார்க்க ஆசைப்படுறாங்க. நம்ம ஆடியன்ஸ், எல்லா ஆடியன்ஸும் அப்படி கிடையாது. மலையாள ஆடியன்ஸ் அப்படியே ஜாலியாக உட்காந்து பார்ப்பாங்க. நம்ம ஆடியன்ஸ் எப்படி எதிர்பார்க்குறாங்க, எவ்ரி மினிட் ஓடிட்டே இருக்கணும், படம் ஓடிட்டே இருக்கணும், அடுத்தடுத்த கட்டம் த்ரில்லிங்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கணும், இல்லைனா என்ன ஜாலியாக சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். இங்கே சொல்லுவாங்க எதர் நெகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லை மகிழ்ச்சியாக இருக்கணும். பல படங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் நம்ம வந்து கனெக்ட் ஆகல வச்சிங்களேன், செகண்ட் ஹாஃபும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. அதனால் செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் கர்ஸ் இருக்கிற மாதிரிலாம் வேணாம். படம் ஒரு திரைப்படம் வந்து ஓவராலாக ஒர்க் ஆச்சா இல்லையா, மலையாள சினிமா மாதிரி ஓவராலாக ஒர்க் ஆகிடுச்சு வச்சிங்களேன், அது செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பர் டூப்பராக அந்த செகண்ட் ஹாஃப் ஓகே கூட படம் ஓடும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இது திருப்தி ஆகிட்டு இருக்கும். ஆடியன்ஸை பொறுத்தவரையும் நான் கொடுத்த ப்ரைஸுக்கு வந்து நான் கொடுத்த டிக்கெட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எனக்கு வந்து பே ஆஃப் வந்துடுச்சு அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து அதாவது க்ளோஸராக போனாலும் அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. ஓகே, இன்டர்மிஷனில் வரும்போது ஒரு நம்பிக்கை வந்தது. செகண்ட் ஹாஃபும் எனக்கு வந்து பெருசாக கிரேட்டாக இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் சொன்ன செகண்ட் ஹாஃப் கர்ஸ் மாதிரி ஆகிடும். இதுதான் மேட்டர். மதராசிக்கு எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு? நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த இது வந்து பெரிய லெவலில் இப்போ வந்து பெரிய படத்தில் அடுத்ததாக வரப்போகிற படம் அந்த படம் தான். இந்த வருஷம் வரப்போகிற படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம்னா அடுத்து இந்த படம் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த படமும் இல்லை. அது மாதிரி டிசம்பர் வரையும் எந்த படமும் இல்லை, அதெல்லாம் மீடியம் படம் தான். இப்போ நீங்கள் அடுத்து வந்து டியூடோ இல்லை பைசனோ நீங்கள் இந்த ரேஞ்சில் பார்க்க முடியாது. ஏன்னா சர்தார் 2 வருதான்னு யாரும் சொல்லலை, அதனால் சொல்கிறேன். இல்லை, சர்தார் 2 இஸ் அ வெரி பிக் ஃபிலிம். பட் இப்போதைக்கு இந்த வருஷம் இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வரப்போகிற பெரிய முக்கியமான படமும் மதராசி இருக்குது. இட் இஸ் லைக் எ சாலிட் கம்பேக் ஃபார் முருகதாஸ் சார் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை தெரியுது. படத்தை பார்த்துருப்பாரு, அவரோட டீம் எல்லாம் பார்த்துருப்பாங்க, பல பேர் அவருடைய பார்த்துருக்கலாம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி தேவைப்படுது இந்த நேரத்தில். அந்த மாதிரி ஒரு படமாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் காத்திருக்கிறேன். இப்போது நீங்கள் சிவகார்த்திகேயன் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 330 crores அச்சீவ் பண்ண ஒரு அமரன் பிறகு அவர் வரப்போகிற படம். அப்போ அவருடைய ஃபேன்ஸ்லாம் ஒன்று அடுத்த கட்டம் போகணும்னு எதிர்பார்க்குற ஒரு படமாக இருக்கணும்ல. ஸோ அவரும் அந்த எதிர்பார்ப்பில் இருப்பார். ஸோ அப்போ 2 பேருக்கும் வந்து ஒரு பிரேக் த்ரூ படமாக இது இருக்கணும் தான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எதிர்பார்ப்பு. ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை தான், இந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இந்த ஒரு பெரிய கும்பல் நான் சொல்கிறேன் 10,000-20,000 பேர் கொஞ்சம் ஒதுங்கி நின்று அந்த படம் வர வரையும் விட்டுருங்கப்பா, பெருசாக வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல் படம் வரட்டும். படத்தை நல்லா இருந்ததுன்னா நம்ம கொண்டாடுவோம். எப்படி அமரனை கொண்டாடி மாபெரும் வெற்றி பண்ணமோ படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் நம்ம எல்லாம் கொண்டாடுவோம். படம் உங்களுக்கு மிக்ஸ்டாக இருந்தாலும் பயப்படிட்டு கொஞ்சமாவது அலோவ் பண்ணுங்கள், மக்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கிட்டோம், நீங்களாக டிசைட் பண்ணி படத்தை தாக்காதீங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. சார், கருப்பு வந்து போஸ்ட்போண்ட் ஆகுது, அது வந்து ஜனநாயகம் கூட இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மை இல்லை? எனக்கு தெரிஞ்சு வந்து பிரபு எந்த விஷயம் அப்படி கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அவர் வந்து
ஒரு ஆல்வேஸ் ஹோல்ஸ் எவ்ரி திங் டு இஸ் க்ளோஸ்ட் ஹார்ட். ஓகே, அவர் வெளியில் சொல்ல மாட்டார். அவர் வந்து டிப்பிக்கல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடையாது. அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கேட்டால் கூட சொல்ல மாட்டார். யோசிச்சுட்டு இருக்கேன் சார், சொல்கிறேன் சார், அப்படி தான் சொல்லுவார். இப்போ நம்ம எதாவது கேட்டு வச்சுங்களேன், சார் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். இப்போ எப்படின்னா நீங்கள் சொல்லுங்கன்னு நம்மளை போட்டு வைக்கலாமா வேணாமா? இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சொல்லலாம் கேட்டுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ண மாட்டார். அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஓகே சார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஈ கீப்ஸ் எவ்ரி திங் க்ளோஸ் டு செஸ்ட்னா நம்ம எங்கே போய் தெரிய முடியும்? அவங்களா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அவரும் அவர் பிரதரும் அப்படி தான், வெளியில் சொல்ல மாட்டாங்க. இவராவது கொஞ்சமாவது பப்ளிக்கில் வருவார். அவங்க பிரதர் பிரகாஷ் பாபு வெளில வரவே மாட்டார். ஃபுல்லாக பேக்ரவுண்ட்லேயே இருந்துக்கிட்டு பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்போது அவங்கள பொறுத்தவரையும் அந்த நிறுவனம் வந்து என்றைக்குமே வெளியில் சொல்லி ஒரு விஷயத்தை எக்ஸாசரேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே க்ளோஸ்டு ஹார்ட்டாக தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே ஊடகங்களில் வர்றது எல்லாமே என்ன சொல்கிறது, ஏஷியங்கள் தான். அதாவது சும்மா ஆளாளுக்கு கெஸ் பண்ணி பேசுறது தான். ஸோ நான் வந்து ஒரு தடவை கேட்டேன், அது பிறகு நான் கேட்குறதே இல்லை. அவர் என்ன சொன்னார், சார் நாங்களாக டிசைட் பண்ணும்போது சொல்கிறோம், நீங்களா பேசாதீங்க அப்படின்னாரு. நீங்களா அனுமானித்து பேசாதீங்க, தேவையில்லாத ஒரு குழப்பம் ஏற்படுத்தாதீங்கன்னாரு. அதெல்லாம் வந்து அதோட விட்டேன். அதுதான் நிறைய பேசுறது இல்லை இந்த படத்தை பற்றி. ஏன்னா அவர் வந்து நாங்கள் சொல்லும்போது நீங்கள் நாங்கள் க்ரியேட் பண்ணதை நீங்கள் பேசுங்க, நீங்களா ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணாதீங்க. இதுதான் அவருடைய ரிக்வெஸ்ட் மீடியாவுக்கு. என்னென்னா நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணி பேசாதீங்க, நாங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷுவலை பேசுங்க, நாங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு போஸ்டரை பேசுங்க, தப்பு கிடையாது. இப்போ அந்த கிளிம்ஸ் வந்தோடனே நம்மளே பேசணும், அவ்வளோ சூப்பராக இருக்குது, இவ்வளோ தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. என் கிளிம்ஸை பற்றி பேசுங்க, அடுத்ததான் டீசர் ஒன்று கொடுத்தா அதை பற்றி பேசுங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்களா கதை கட்டாதீங்க அப்படின்றாரு. நீங்களா கம்பி கட்டி எங்களை வச்சு பதில் கேட்காதீங்க அப்படின்னு. ஏன்னா அவர் வரமாட்டார், அது வேறு விஷயம். வந்து பப்ளிக்கில் பேச போகிறதில்ல, அது எந்த மீடியாலும் வரமாட்டார், பேச மாட்டார். அவரை பொறுத்தவரையும் நம்ம க்ளோஸ்டாக படம் வரும்போது படம் பேசிட்டோம் அப்படின்ற எண்ணம் தான் வருது. இப்போ வந்து ஒரு ஹாட் டாபிக் சினிமா இண்டஸ்ட்ரியில்னா கமல் சார் ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் நடிக்கிறாரு, லோகேஷ் சார் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அது உண்மையா சார்? நீங்கள் தான் வந்து டூரிங் டாக்கீஸில் தான் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே வந்து சேனலில் வந்து ஒரு சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக அதை பேசியிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் கேட்ட வரையும் ஒரு ப்ரொப்போசலாக இருக்குது, அதை தான் எனக்கு எல்லாம் சொன்னாங்க. ஒரு ப்ரொப்போசலாக பேசியிருக்காங்க, ரஜினி சார்கிட்ட பேசியிருக்காங்க. கமல் சார் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த கதையை வந்து லோகேஷ் அவர்களும் டெவலப் பண்ணி ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரஜினி சார் சொன்னது என்னென்னா, நான் ஜெயிலர் 2 முடித்த பிறகு இதை ஃபைனலைஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காரு. அப்படி தான் எனக்கு தகவல் வருது. ஜெயிலர் 2 முடித்த பிறகு நம்ம இதை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம், அது வரையும் லெட் இட் கோ, அதாவது லெட் இட் டெவலப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஏன்னா இந்த மீன்மேல் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்களுக்கு ஒரு படம் நடிக்கணும். அது நடிக்கும்போது தான் அது உருவாக்க போகிறார், இந்த கதையை உருவாக்க போகிறார். அது பிறகு தான் அவர் வரப்போகிறார். ஸோ அந்த நேரம் வரையும் இது டிஸ்கஷனில் தான் இருக்கும், ஒரு ப்ரொப்போசலாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ப்ரொப்போசலில் வந்து நோன்னு சொல்லலை ரஜினி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நோன்னு சொல்லலை, எஸ்ஸுன்னு சொல்லலை, சைனும் பண்ணல. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் அந்த ப்ரொப்போசலாக நம்ம கன்சிடர் பண்ணலாம், வச்சுங்க பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் இயர் இந்த ஜெயிலர் முடிஞ்ச உடனே பேசிக்கலாம். ஏன்னா அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்குது. ஜெயிலர் முடிகிறதுக்கே டிசம்பர் ஆகிடும், ஜனவரி பிப்ரவரி ஆகிடும். அப்போது நான் வந்து அடுத்த வருஷம் வரும்போது தான் நான் முடிவு எடுக்கணும் அடுத்த படம் என்னென்னு. ஆனால் அடுத்த படம் எதையுமே அவர் முடிவு பண்ணல ரஜினி சார். இப்போதைக்கு ஜெயிலர் மட்டும் தான் ஃபோக்கஸ். அப்போ அடுத்த படம் இதுவாக கூட இருக்கலாம் ப்ரொவைடட் எல்லாமே, அதாவது கரெக்டான ஒரு காம்பினேஷனில் ரெண்டு பேருக்குமான ஜஸ்டிஸ் இருந்து, ரெண்டாவது இவங்களுக்குள்ள எந்த ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷன் இல்லாமல். ஏன்னா ரஜினி சார் வந்து ஒரு புரிதலோடு போயிட்டுருப்பார். சம்பளம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிமாண்டிங் ஆக்டர் கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்காரு. சன் பிக்சர்ஸோடு போயிட்டுருக்காரு, லைக்கா கூட அப்படி தான் இருந்தார். அந்த புரிதலோடு இங்கே ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் வரும்போது கண்டிப்பாக அவர் பண்ணுவார். அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கமல் சாரை ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும். அதை விட முக்கியமாக வேர்ல்டு வைட் இந்த 4 நாளில் இவ்வளோ படித்து சொல்கிறேன் 404 கோடி, அந்த படம் 4 நாளில் 800 கோடி பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க, 600 கோடி. அதாவது முதல் முறையாக ஒரு 1000 crore படத்தை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உண்மையிலேயே வாய்ப்பு இருக்குது. 1000 crore படத்தை அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்ததுன்னா, ஏன்னா எல்லா ஃபேன்ஸும் வந்து படத்தை பார்ப்பாங்க. இந்த 2 லெஜெண்ட் நடிச்சிருக்காங்களே, எப்படா இருக்கும் இந்த படத்தை அப்படின்னு பார்க்க வந்தாங்களே போகிறோம். இப்போ செலக்டிவாக வந்தாங்களா ஆடியன்ஸு, அப்படி இல்லை, எல்லா ஃபேன்ஸும் வந்தாங்கன்னா 1000 கோடின்றது ஈஸியாக நடக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஹைப் இருக்கும் அந்த படத்துக்கு. இந்த படங்களோட ஹைப்போட 200% இருக்கும். அதுவும் ஒரு பாப்புலரான டைரக்டர் ப்ளஸ் காம்பினேஷன்லாம் வரும்போது பெரிய லெவலில் கலெக்ஷன் வரும். அப்போ அடித்து தம்சம் பண்ணலாம், எல்லா ரெக்கார்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு பெரிய இது பண்ணலாம். ஆனால் அது வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அஃபிஷியல் நியூஸ் வரணும்னு வெயிட் பண்ணோம். ரெண்டாவது இதுக்கான பல விஷயங்கள் கூடி வரணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார், நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நிறைய இருக்குது. அஜெண்டா இருக்கா அதுக்கு? அல்லது நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி இது ஒரு மாஃபியா ஒர்க் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, என்ன தான் சொன்னாங்க? அஜெண்டா அப்படின்றத விட ஒரு டார்கெட்டட் அட்டாக் ஒன்று இருக்குது. அதாவது ஏதோ ஒரு கோபம் இருக்குது பல பேருக்கு, அதாவது ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரு கோபம் இருக்குது. பெரிய படங்கள் வந்தாலே பெரிய லெவலில் தாக்கணும், அதில் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய படத்தை நான் ஒழிச்சிட்டேன், இந்த பெரிய படத்துக்கு நான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி, அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து பல விதமான கமெண்ட்டை கொடுத்து இந்த படத்தை ஒழிச்சிட்டேன்னு நினைக்கிற ஒரு கும்பல் இருக்குது. எல்லாருமே கிடையாது,
ஆடியன்ஸ் காமன் ஆடியன்ஸ் அப்படிலாம் கிடையாது. காமன் ஆடியன்ஸ் படத்தை பார்த்தாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதோட மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த ஒரு கூட்டம் எவ்வளோ பேர் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து 10,000 பேரா, 20,000 பேரா, 50,000 பேரா, 1,00,000 பேரா நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த கூட்டம் பெருகிட்டே இருக்கிறது தான் தமிழ் சினிமாவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக நான் பார்க்குறேன். அதாவது ஒவ்வொரு படம் வரும்போதும் கடந்த 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பெரிய திரைப்படங்களுக்கு இது நடந்திருக்கு. ஒரு திரைப்படம் இல்லை, 10 பெரிய திரைப்படத்துக்கு நடக்கிறதுன்னு பார்க்கும்போது, அப்போ பெரிய திரைப்படங்களை வாழ விட மாட்டாங்களா? பெரிய திரைப்படங்களுக்கு இனிமேல் வந்து சூப்பர் இருந்தால் தான் சர்வைவே பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ நேற்று வந்து எங்களுடைய ட்ரேட் கைடுக்காக நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 4 டேஸில் வர கலெக்ஷன் 70% ஆன் ஆவரேஜ் ஆஃப் த டோட்டல் கலெக்ஷன். அது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு இது இல்லை. அதாவது இந்த 10 பெரிய படங்களுக்கு நடந்த விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 4 டேஸில் 70% கலெக்ஷன் வந்துடுது, அது பிறகு 30% தான் வருதுன்னா, அது காரணம் வந்து இவ்வளோ தான் ஆடியன்ஸுன்னு இல்லை, மீதி ஆடியன்ஸை வரவிடாமல் செய்கிறாங்க. இந்த நம்பர் அனாலிசிஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. அதாவது இவ்வளோ மோசமாக இருக்கா அப்படின்னு. எப்படின்னா, ஒரு திரைப்படம் முதல் 4 நாட்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்? ஒரு 30%, 40%. அது பிறகு ஒரு சஸ்டெயின் பண்ணி ஒரு படம் கலெக்ட் பண்ணணும்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர மாட்டேங்குது. இதெல்லாம் எதுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவன் தலைவிக்கு நடக்குது. அதாவது இந்த மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத படங்களுக்கு, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நடந்தது 20%, 30% ஃபஸ்ட் வீக்கில். ஓகே, அது பிறகு அப்படியே சஸ்டெயின் பண்ணி 3-4 வாரத்தில் அந்த படம் 100% கலெக்ஷன் எட்டுது. இப்போ எப்படின்னா, ஒரு படத்தினுடைய கலெக்ஷன் 100 கோடி வச்சிங்களேன் தமிழ்நாட்டில், முதல் 4 நாட்களில் 80 கோடி, அது பிறகு 20 கோடி தான் வரும் அப்படின்னா, அந்த 20 கோடி மட்டும்தான் வருதுன்றதை நம்ம ஒரு வரியாக பார்க்கணும். என்ன அது 4 நாட்களில் 80 கோடி பண்ண படம் அட்லீஸ்ட் 2 வாரத்தில் வந்து ஒரு 150-200 கோடி பண்ண வேணாமா? அதில் 100 கோடி தான் பண்ணுது அப்படின்னா, அந்த மீதி பேரை வரவிடாமல் செய்கிறது தான் தமிழ் சினிமாவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன். பர்டிகுலராக இது வேறு இண்டஸ்ட்ரியில் நடக்கிறது இல்லை. இந்தளவு ஆர்கனைஸ்ட் கேம்பெயின், இந்தளவு ஆர்கனைஸ் அட்டாக் நடக்கிறது இல்லை. இது வந்து நான் கூலிக்கு சப்போர்ட்டாக முட்டு கொடுக்குறேன் அப்படிலாம் கமெண்ட்லாம் போடுவாங்க. அது நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன், கூலிக்கு சொல்லப்பா தக்லைஃபும் நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்த படங்கள் வரிசையாக எல்லா படங்களுக்கும் இது நடந்திருந்தா அப்போ தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் எங்கே போவாங்க? ரீசனபிளாக இருக்கலாம், ஒரு ஃபீட்பேக்ன்றது ரீசனபிளாக இருக்கலாம், ரிவ்யூஸ் என்பது ரீசனபிளாக ஆர்கானிக்காக இருக்கலாம், பேசிக் அதாவது ஒரு பேலன்ஸாக இருக்கலாம். நீங்கள் டார்கெட்டடாக கேம்பெயின் பண்ணி இந்த படத்தை நான் ஒழிச்சிட்டேன், அப்பா இப்போ எனக்கு டார்கெட் முடிஞ்சிச்சு, இப்போ அடுத்த படம் எது வருது வெயிட் இதையா வேலை உனக்கு? இதனால் என்ன சம்பாதிக்க போகிற? நீ என்ன சம்பாதிக்க போகிற? இண்டஸ்ட்ரியை கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி நீங்கள் சம்பாதிக்க போகிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து வேறு ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஒழிச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. இதை வந்து நான் சொல்கிறது யாரெல்லாம் இந்த வேலையை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்ல வர்றது, நீங்கள் இதனால் என்ன பெனிஃபிட் ஆக போகிறீங்கிறதா எனக்கு புரியல. இப்போ வந்து இது வன்மந்தனே, ஒருத்தர் அழிஞ்சிட்டா சந்தோஷம் வர்றது வன்மந்தனே, உனக்கு என்ன பெனிஃபிட் அதனால்? இப்போ இதனால் உங்களுக்கு எதாவது பெனிஃபிட் இருக்குன்னா சொல்லு, அதை எக்ஸ்பிளைனாவது பண்ணு. இந்த படம் ஒழிஞ்சுதான் எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லு, அட்லீஸ்ட் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் இருக்கா, அப்போ இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறதுன்னு ஒரு தயாரிப்பு நிறுவனமாக ப்ளஸ் வந்து அசோசியேஷன்ஸாக நாங்களாம் இறங்கி இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். பட் அன்னோன் ஃபேஸஸில் யாருமே தெரியாத ஆளுங்க, முகம் தெரியாத ஆளுங்கள் இவ்வளோ பேர் இறங்கி நின்று பெரிய பெரிய படங்களை ஒழிக்கும்போது, அதனுடைய நியாயமான பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலியே வரவிடாமல் தடுக்கும்போது நம்மளுக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேலே பெரிய கொஸ்டின் மார்க் வருது பெரிய படங்களுக்கு. அப்போது எதிர்பார்ப்பு இல்லாத படங்களுக்கு வந்தால் தான் இங்கே எஸ்கேப் ஆகிட முடியும் போல இருக்குது. அதாவது எதிர்பார்ப்பே இல்லாமல் வரணும், அதுவாக ஆர்கானிக்காக க்ரோ ஆகி பெருசாக சக்ஸஸ் ஆகணும். அப்போ அன்சர்டனிட்டியில் நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். யார் தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் என்ன நடக்குன்னே தெரியாது, ஓப்பனிங் வசூலும் வரல சார், அது பிறகு பிக்கப் ஆகுமா எப்படின்னு பயந்து அதுவாக பிக்கப் ஆகி ஓடிச்சுன்னா நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு பெரிய படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வந்துடுச்சுன்னா போகிறோம் வச்சு கிடச்சதெல்லாம் வச்சு சாத்திரி அந்த படத்தை நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்ன்றது எனக்கு தெரியல. சார் 150 படங்களுக்கு மேலே வந்துருச்சு, ஆனால் 10% கூட வெற்றி அடையலை. இது எதனால் சார்? இல்லை, கண்டென்ட் தான், எல்லாமே கண்டென்ட் தான். இன்றைக்கி வந்து ஆடியன்ஸை பொறுத்தவரையும் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 11% தான் வெற்றி அடைஞ்சிருக்கு, ஒரு 18-19 படங்கள் தான் இந்த வருஷம் இதுவரையும் 8 மாதத்தில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு வரும்போது 18 படங்கள் 173 திரைப்படங்கள் வெளியாகுது இந்த மாதம். இந்த மாதத்தோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 173 திரைப்படங்கள். இப்போ ஒரு உதாரணமாக 1ஆம் தேதி 10 படம் வருது, ஓகே, 8ஆம் தேதி 7 படம் வருது, இந்த ஆகஸ்ட்டில் சொல்கிறேன். 14ஆம் தேதி தான் ஒரு படம் வந்திருக்கு, 22ஆம் தேதி 2 படம் வருது நாளைக்கு. இப்போ இந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த 10 படங்களில் ஒரு படம் கூட தேரல, அங்கே தான் பிரச்சனை. அப்போ கண்டென்ட் கனெக்ட் ஆகலை மக்களுக்கு, மக்கள் வந்து இக்னோர் பண்ணுறாங்க. கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உள்ளே வர்றதே இல்லை. இப்போ நாளைக்கு வரப்போகிற படம் இந்திரான்னு ஒரு படத்தை பற்றி நேற்றே மீடியாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குது சார், கண்டென்ட் சூப்பராக இருக்குனாங்க. அதுதான் வேணும், சூப்பராக இருக்குது இந்திரா அப்படின்னு சொன்னாங்கல்ல வசந்த ரவி நடிப்பில், அந்த சூப்பராக இருக்குன்ற டாக் வந்தாலே போகிறோம், படம் பிக்கப் ஆயிடும். ஏன்னா ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறதே ஒரு நல்ல சூப்பரான கண்டென்ட் தான். நீங்கள் சாதாரணமான கண்டென்ட் கொடுத்துட்டு உள்ளே தியேட்டருக்கான வரவே மாட்டாங்க. ஸோ அப்போது அவங்கள பொறுத்தவரையும் பயஸ்டே கிடையாது. அதாவது இந்திரா பற்றியும் வந்து பயஸ்டு கிடையாது, கூலி பற்றியும் பயஸ் கிடையாது, எந்த படத்தை பற்றியும் பயஸ் கிடையாது. பட்ஜெட்டும் ஆர்டிஸ்ட்டும் முக்கியம் இல்லை, முக்கியமே கிடையாது. அவங்கள பொறுத்தவரையும் படம் நல்லா இருக்குன்னா உடனே டேக் ஆஃப் ஆகிடும் படம். அப்போது பொறுப்பு வந்து
இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் தான் இருக்குது. இப்போ எனக்கும் எல்லாருக்கும் பொறுப்பு என்னென்னா, நீங்கள் சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம். நீங்கள் ஆவரேஜான கண்டென்ட் கொடுத்து எஸ்கேப் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஆடியன்ஸ் இப்போ ரெடி இல்லை. அவங்கள பொறுத்தவரையும் ரொம்ப டஃப். ஏன்னா இதில் வந்து இன்னொரு கும்பல் வேறு உங்களுக்கு எதில் இருக்கும், அந்த கும்பல் உங்களை அடி டார்கெட் பண்ணோம். இது இவ்வளோ பேரை டார்கெட் வச்சுட்டு நீங்கள் வந்து படம் எடுக்கும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது நம்ம இந்த எபிசோடில் நிறைய பேசுறது தான், கதையில் வந்து எவ்வளோ தொழில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், அது பிறகு வந்து எவ்வளோ தொழில் நம்ம பல பேர்கிட்ட ஒப்பீனியன் வாங்குகிறோம், அடுத்த கட்டமாக நம்ம வந்து டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணி படத்தை வந்து எவ்வளோ முடியுமோ கரெக்ட் பண்ணி மக்களை எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை எப்படி கொண்டு வரோம், அதெல்லாம் பண்ணி வரும்போது ஒரு படம் வெற்றி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுவுமே பண்ணாமல் தன்னோட சுயப்படைப்பாக எனக்கு எல்லாமே தெரியும், நான் படைப்பை கொண்டு வரேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கும் காலத்துக்கும் பகிர்ந்துட்டேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.